அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆனரல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். எக்ஸ்-சர்வீஸ்மேன் கண்ட்ரிபியூட்டட் ஹெல்த் ஸ்கீம் பெனிஃபிஷியரி ஆப் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப்பை நாம் நமது ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டால் இசிஹெச்எஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் நல்ல முறையில் தெரிந்து சரியான நடவடிக்கை எடுத்து பயன் அடைய முடியும் என்பதற்காகவே இந்த வீடியோ. இந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப் டவுன்லோட் செய்த பின்பு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு அவர்களிடம் அவர்களது 64 KB இசிஹெச்எஸ் கார்டு இருத்தல் வேண்டும். அத்துடன் இசிஹெச்எஸ் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துள்ளார்களோ அந்த மொபைல் கையில் இருத்தல் வேண்டும். ஏனெனில் அதற்குத்தான் ஓடிபி வரும். இந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப்பை அவரவர் மொபைலில் டவுன்லோட் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டால் கண்டிப்பாக எளிதான முறையில் இசிஹெச்எஸ் விவரங்களை தெரிந்து கொண்டு பயனடைய முடியும் என்பதற்காகவே வீடியோ. இந்த வீடியோவை மேற்படி எப்படி டவுன்லோட் செய்வது, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது, பலன்களை எப்படி அடைவது என்பதை பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப் நியூ வெர்ஷன்ஸ் ஒவ்வொரு இசிஹெச்எஸ் உறுப்பினர்களும் அவர்களது ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வைத்துக்கொண்டால் தேவைப்படும் போது இந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப்பில் இருக்கக்கூடிய இசிஹெச்எஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்களை பார்த்து பயன்பெறலாம் என்பதற்காகவே இந்த வீடியோ. ஃபஸ்ட்டில் இசிஹெச்எஸ் இம்ப்ளிமெண்ட் ஆன உடனேயே 16 KB கார்டு இஷ்யூ ஆச்சு. அதன் பின்பு 32 KB. இப்பொழுது நடைமுறையில் இருப்பது 64 KB கார்டு இருக்கின்றது. இந்த 16 KB 32 KB கார்டு வைத்திருந்தால் அவர்களுக்கு உடனடி அவசர சிகிச்சை என்று தேவைப்படும் போது கிடைப்பது என்பது கடினம். ஏனெனில் அவர்கள் 64 KB கார்டாக மாற்றி வைத்திருக்க வேண்டியது என்பது அவசியம். ஆகையால் ஒவ்வொரு இசிஹெச்எஸ் உறுப்பினர்களும் 16 KB 32 KB வைத்திருந்தால் உடனடியாக 64 KB மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு தேவைப்படும் போது சிகிச்சை மருத்துவம் பெற வேண்டும் என்பதற்காகவே எங்களது வேண்டுகோள். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன்ஸ். இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப் இன்ஸ்டலேஷன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின் டு இ கிளினிக், ஃபெசிலிட்டிஸ் வித்தவுட் லாகின், வித் லாகின் பற்றி தான் இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஆப் இன்ஸ்டலேஷன்ஸ், நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆண்ட்ராய்டு மொபைல் வித் நெட்வொர்க். நம்மகிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும், அதில் நெட்வொர்க் இருக்கணும். 64 KB இசிஹெச்எஸ் கார்டு நம்ம கையில் வச்சுருக்கணும். மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் இசிஹெச்எஸ் ஃபார் ஓடிபி. எந்த மொபைல் நம்பரை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறோமோ இசிஹெச்எஸில் அந்த மொபைல் நம்பர் கையில் இருக்கணும். ஏன்னா அதில் ஓடிபி வரும். ஃபஸ்ட்டில் ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த ஸ்க்ரீனில் கூகுளை கிளிக் பண்ணியாச்சுன்னா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதில் சர்ச் ஆப்ஷன் வரும். அந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப்பை டைப் பண்ணி கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ஆப்புங்கிறது வரும். அதில் இன்ஸ்டால் பண்ண உடனே இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன உடனே ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஏஸில் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் அது விசிபிள் ஆகும். இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரிஸ் ஆப்புங்கிறது ஐக்கான். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட் அங்கே கேட்குறது என்டர் கார்டு நம்பர். அதில் ஒன்லி நம்பர் தான் இருக்கும். ஸ்மார்ட் கார்டு நம்பர், ஒன்லி நம்பர்ஸ். அதில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இதை பொறுத்தவரை 2676770 இந்த நம்பரை மட்டும் அதில் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே அதை போட்டு கிளிக் பண்ண உடனே ஒரு ஓடிபி வரும். உங்கள் கையில் எந்த மொபைலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ நம்பர் இசிஹெச்எஸில் அந்த மொபைலுக்கு அந்த ஓடிபி போட்டு கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்டர். உங்களுக்கு 4 டிஜிட் மொபைல் பின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நம்பரை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த நம்பரை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் நீங்கள் சைன் அப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்போவுமே அந்த 4 டிஜிட் மொபைல் பின் நம்பரை ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் லாகின் செய்ய முடியும். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லாகின். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்டர் ஸ்மார்ட் கார்டு நம்பர். அந்த எந்த நம்பரை நீங்கள் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படுத்திங்களோ அதே நம்பர் தான் உங்களுக்கு இப்போது அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பரை லாகினுக்கு பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு அந்த 4 டிஜிட் நம்பர் எதை போட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிங்களோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் சைன் அப் லாகின் பண்ணியாச்சுன்னா
உங்களுக்கு வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி ஆப்பில் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துடலாம். வித்தவுட் லாக்இன், நீங்கள் லாக்இன் செய்யாமலே பல இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது வந்து மோர் ஆப்ஷனில் கார்டு ஸ்டேட்டஸு, இசிஹெச்எஸ் கான்டாக்ட், கிளைம் ஸ்டேட்டஸ் கொயரி, ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், இசிஹெச்எஸ் சேவா, ஒரு சம்மான் வாலண்டியர்ஸ், ஹெல்ப் பார்ட், எஃப்ஏக்யூ, இதெல்லாம் வித்தவுட் லாக்இன் மோர் ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம். வித் லாக்இன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா, புக், இது வந்து நெக்ஸ்ட் ரெஃபரல் ஹிஸ்டரி, ஸ்மார்ட் கார்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் அப்டேட் ஆனுவல் வேலிடேஷன், பிளாக் கார்டு, அப்ளை லாஸ்ட் கார்டு, பாலிகிளினிக் சேஞ்ச் கார்டு, எலிஜிபிலிட்டி, ஃபீட்பேக், இது எல்லாமே உங்களுக்கு வந்து லாக்இன் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பார்த்துக்கலாம். பார்த்து உடனடியாக நம்ம அந்த சேவைகளை வந்து பயன்படுத்த முடியும். இன்ஃபர்மேஷன் என்ன உங்களுக்கு தேவையோ அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து அதன்படி நடவடிக்கை எடுக்கும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி ஆப்பை டவுன்லோட் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வைத்து கொண்டால் தேவைப்படும் போது அந்த இன்ஃபர்மேஷன்களை பார்த்து பயன்பெறலாம் என்பதற்காகவே இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோ கேட்ட முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.